உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்தாம்மா, இந்த பால் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா. பயப்படாம போமா, நானும் கூட வரேன். புடி. பரவாயில்ல விடுமா, நீ எதுவும் வருத்தப்படாத. சீக்கிரமே இவங்களும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பாலை குடிக்கலன்னா என்னம்மா, சிவா சீக்கிரமே குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு நீ இந்த பால் அவனுக்கு குடுமா. அவன் நல்லா இருந்திருந்தா இந்நேரம் உங்க 2 பேருக்கும் பாலும் பழமும் நான் கொடுத்திருப்பேன். என்னம்மா பாக்குற? அம்மா, எப்படி இவருக்கு? ஓஹோ, ஐயோ, நானும் அதை யோசிக்கல பாரு. ஒரு நிமிஷம் இரு, இந்தா இத புடி, நான் இப்ப வரேன். ஜனனி, ஜனனி, சிவா கண்ணு லேசா அசையுது பாரு, பாரு. நான் தான் அப்பவே சொன்னல, உன்னோட மாங்கல்ய பாக்கியம் அவனை சீக்கிரமே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருன்னு. பாரு, சிவா இன்னும் 2-3 நாள்ல கண்ணு முழிக்க போறான். ஜனனி, நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. சிவா, இந்தாம்மா, இந்த பாலை குடி. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நீ படுற சிரமத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. கழுத்துல தாலி ஏறின நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்ட. ரெண்டு 3 நாளாவே உனக்கு தூக்கம் சரியா இல்ல. இந்தா பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கு. இந்தா, இந்தாமா. இத பாரு, இந்த வீட்ல உனக்கு என்ன தேவையோ அதை நீ போய் எடுத்துக்கோ. யாரு என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. யாரு என்ன பேசினாலும் அதை காதுலயே வாங்காத. உனக்கு நான் இருக்கேன். சரிம்மா. சிவா ஒரு நாள் கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டான். இன்னைக்கு இப்படி கிடக்குறான். ஜனனி, அப்ப நீ பால் கொடுக்கறப்ப சிவாவோட கண்ணு அசைஞ்சிச்சுல்ல, அந்த மாதிரி ஏதாவது அசைவு தெரிஞ்சுதா? இல்லம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீ படுற கஷ்டத்துக்கு அந்த ஆண்டவன் சீக்கிரமே கண்ணு திறந்துருவான் பாரு. எனக்காக இல்லைனாலும் உங்க பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். இது என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? இப்பதானே புரியுது என் புள்ள ஏன் உன் மேல இவ்வளவு பைத்தியமா இருந்தான்னு. சரிம்மா, நேரமாச்சு,
நீ நல்லா ரெஸ்ட் எடு. கபோர்ட்ல பெட்ஷீட் தலகாணிலாம் இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கோ. நிம்மதியா தூங்கு. நான் இங்க படுத்துக்கிறதா? நான் எப்படி தனியா? என்னதான் மயக்கத்துல இருந்தாலும் யார் என்னன்னு தெரியாத ஒரு ஆம்பளை கூட எப்படி? என்ன புருஷன் கூட இருக்கிற முத ராத்திரியே இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுறியா? அதெல்லாம் இல்லம்மா. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும்மா. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்க போறீங்க. நான் எப்பவுமே அரை தூக்கத்துல தான் இருப்பேன். ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடு. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? பாலை குடி. போதுமா? என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? குடிமா, குடி. நல்ல பொண்ணு. ஜனனி, கதவை மூடிக்கோ. சரிம்மா. கடவுளே, அப்பவே கண்ணோட அசைவு தெரிஞ்சதே. அப்படின்னா ஒரு வேளை நினைவு திரும்பிடுச்சா? போச்சு, மாட்டிக்கிட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.